Daily. Taste the Daily. இப்போ மேக்கப் 5000லேயும் இருக்கு சார், 1 lakhலேயும் இருக்கு. எல்லாரும் அழறதெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் மட்டும் என்னோட மனைவியை நான் மேக்கப் இல்லாமல் பார்த்துருந்தேன்னா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். பாடி ஸ்கின்னையும் இந்த ஃபேஸ் கலரையும் ஈவன் பண்ணி காமிக்கிறது தான் மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை தவிர சில மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் இருக்கும், சில மேக்கப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இது ஒரு பட்ஜெட்டான அப்படின்னு, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ரீசனாக நாங்கள் டிவி ஷோ கூட பார்த்தோம், 25,000க்கு இஎம்ஐலாம் ஒரு மேக்கப் போட்டதா சொன்னாங்க. என்ன இருக்கு அந்த இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி என்னன்னா இப்போ மேக்கப் 5000லேயும் இருக்கு சார், 1 lakhலேயும் இருக்கு. ஓகே, போடுற டெக்னீஷியனை பொறுத்து இருக்கு. நம்ம மேக்கப்ல ஏன் ரொம்ப ஈடுபாடுன்னா, நான் ஆக்சுவலி நர்ஸ் ப்ளஸ் லேப் டெக்னீஷியன், பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ சிச்சுவேஷன் எனக்கு மாறும்போது நான் அந்த ஃபீல்டை விட்டுட்டு, அதாவது ஆக்சுவலி அதில் வந்து நிறைய இன்ஜெக்ஷன் போடுறது, பிளட் எடுக்கிறது, எல்லாரும் அழறதெல்லாம் பார்த்தே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஆனா எனக்கு பிடிச்சது பியூட்டிஷியன் கோர்ஸ் தான். வீட்ல எல்லாம் அப்ப ஒரு 20 years பேக் வந்து பியூட்டிஷியனாவே ஒரு மாதிரி பேசுவாங்க. நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கோம், வரவங்க வந்து ஏதாவது படிக்க வச்சா படிச்சுக்கோ அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டை நான் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அப்ப வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஒருத்தரை ரொம்ப அழகா பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டினியூவா அதை பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20 years இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். சினிமாவில் வந்து ஒரு 10 years இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இது இல்லாம நான் வந்து பிராண்டட், அதாவது ஆக்சுவலி என்னன்னா என்னோட கிளைண்ட் வந்து என்னை கேட்பாங்க. எனக்கே கேட்கணுங்க, மற்றவங்கள அழகு பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமே மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறது தான். உண்மையாவே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது, அவங்க ஹாப்பி ஆகும் போது நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயமாவும் நம்மளால அந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிட்டாலும் ஹாப்பி தான். மேக்கப் பண்ணி பார்த்து அதுல அவங்க ஹாப்பி ஆகும் போது அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர். ஓகேங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நேரம் ப்ரொஃபஷனலாக நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ சில நேரங்களில் இந்த மேக்கப் மூலிமா நடந்த ஒரு சில கொடுமைகள்லாம் இருக்கு, அது ஆண்கள் சார்பில் வந்து நான் கேட்டாகணும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மேக்கப் மூலியமா ஒண்ணுமே இல்லாதால ரொம்ப ஹைலைட்டா சூப்பரா காமிச்சிடுறாங்க, மேக்கப் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் நாங்க அப்படின்னு நிறைய ஆண்கள்லாம் ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முந்தின நாள் மட்டும் என்னோட மனைவியை நான் மேக்கப் இல்லாம பார்த்துருந்தேன்னா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன். நான் மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்ல நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்லுங்க? அது வந்து சினிமா போனா கரெக்டா இருக்கும், பட் நிஜத்துல அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்ப வந்து கல்யாணம் பொண்ணு பார்க்க வராங்கன்னா நார்மலா தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. நார்மலா அவங்க ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஒரு கண்ணுக்கு மை வச்சுக்கிறது, அதாவது காஜல், லைனர், லிப்ஸ்டிக் அவ்வளவுதான் போடுவாங்க. ஸோ ஹேர்டூ மட்டும் பியூட்டிஷியனை கூப்பிடுவாங்க, ஹேர்டூ மட்டும் பண்ணித்தாங்க, சாரி மட்டும் கட்டி கொடுங்க, அந்த அவ்வளவுதான். அதே மாதிரி மாப்பிள்ளையும் பார்த்திருப்பாரு, அவங்க நார்மலா இருக்கும் போது வீட்டுக்கு வந்திருப்பாரு பார்த்திருப்பாரு. பட் மாப்பிள்ளையே எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு வர பாய்ஸ் எல்லாம் எப்படின்னா, அக்கா லைட்டா அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி தழும்பு மாதிரி இருக்கு, அதை மட்டும் மறைச்சிருங்க, அதே மாதிரி கொஞ்சம் கலராகவே பண்ணுங்கக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் பாய்ஸே வந்து நல்ல அவேர்னஸ், மேக்கப் அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப கேமரா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் மேக்கப் பண்ணணும். அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய டெக்னிக் கிடையாது, கேமரால டெக்னிக் கிடையாது இல்லாம இருந்தது. இப்ப வந்து இந்த 5D கேமரா அந்த மாதிரிலாம் வரும்போது சின்ன சின்ன பார்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அது கேமரால தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நம்ம ஆல்பம் பண்ணும் போதும் அந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ரெண்டாவது நிறைய பேர் வந்து
ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால கலர் கம்மியா இருப்பாங்க, டீடான் வெயில்ல சுத்தி கருப்பா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாததா, ஸ்கின் மெயின்டெனன்ஸ் இல்லாம அந்த மாதிரி கருப்பா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பாடி கலர் ஒன்று இருக்கும், அவங்க ஸ்கின் டோன் ஃபேஸ் கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடி ஸ்கின்னையும் இந்த ஃபேஸ் கலரையும் ஈவன் பண்ணி காமிக்கிறது தான் மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை தவிர ரொம்ப வெள்ளையெல்லாம் காமிக்க முடியாது. இப்ப ரஜினியை வந்து காமிச்சு என்ன ரஜினி மாதிரி ஆக்க முடியுமானா கண்டிப்பா ஆக்க முடியாது. அது அவரோட டெக்னிக், அங்க படத்துல வந்து அது டெக்னிக்கலா கேமராவோட டெக்னிக்கல்ல தான் அவரை கலரா காமிச்சிருப்பாங்களே தவிர பட் மேக்கப்பால அவரை வெள்ளையெல்லாம் காமிக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க வெள்ளையா காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 1/2 hourல கிரே அடிக்க ஆரம்பிச்சிடும். கிரேனா ஒரு மாதிரி கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். முகமே வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல வர ஆரம்பிச்சிடும். நம்ம டெக்னிக்கலா ஒர்க் பண்ணல, நிறைய டோன் மேல ஏத்திட்டே இருந்தாலும் ஸ்கின் வந்து கிரே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின் அண்டர் டோன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலா போகணும் மேக்கப். ஸோ அந்த நேச்சுரல் மேக்கப் அப்படின்றது இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெள்ளையா காட்டுறது மேக்கப் இல்ல அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல. ஸோ மேக்கப்னா என்னது? நேச்சுரலா மேக்கப்னா என்னது? ஆக்சுவலா என்னன்னா மேக்கப்ன்றது வந்து அவங்களோட டோனையே நம்ம வந்து ஸ்கின்ல காமிக்கிறது. அதாவது நம்ம பாடியில இருக்க கலரை வந்து நம்ம ஃபேஸ்ல காமிக்கணும். இதுதான் மேக்கப். அதே மாதிரி நார்மலா எல்லாருமே அழகுதான். ஸோ கொஞ்சம் நாங்க அழகாக்குறோம். மற்றபடி ஹெவி மேக்கப் அந்த மாதிரில ஒரு சில கேர்ள்ஸ் கேட்பாங்க, அக்கா எனக்கு ஐ மேக்கப் ரொம்ப அழகா வேணும் அப்படின்வாங்க. ஐ மேக்கப் நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். ஸ்கின் டோனை நார்மலா காமிங்க அப்படின்வாங்க. நார்மலா வீட்டுல இருக்கவங்கள நார்மலா போய் பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலர்லாம் பண்ணி பார்க்கும்போது, ஐ மேக்கப்லாம் பார்க்கும்போது லிப்ஸ்டிக்கே போட்டிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே போட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு லிப்ஸ்டிக் போட்டோன்னா அவங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இது மேக்கப்பை ஹெவியா காமிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ மேடு பள்ளம் நம்ம ஃபேஸ்ல வந்து இந்த பிம்பிள்ஸ் மார்க், அதாவது தழும்பு அதெல்லாம் வந்து மறைக்க முடியும். இந்த மேடா பருவெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் போஸ் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு. அதை வந்து ஒன்லி கேமராமேனால அது மட்டும்தான் அது எடிட்டிங்ல சரி பண்ணுவாங்களே தவிர வீடியோ போட்டோஸ்ல நாங்க வந்து பண்றது வந்து ஒன்லி ஃபார் பிக்மெண்டேஷனை மட்டும் தான் கவர் பண்ணுவோம். மேக்கப்ல வந்து மற்றதெல்லாம் நிறைய கேர்ள்ஸ் கேட்பாங்க, அக்கா எனக்கு இங்க ஒரு மரு இருக்கு, அதை மறைக்க முடியுமா? அது கருப்பா இருந்தா அதை மறைச்சிடலாம். சோ அதை மேடா இருக்கிறத யாராலையும் அது தட்டையாலாம் ஆக்க முடியாது. பிரைமர் யூஸ் பண்ணா அந்த மேடு பள்ளம்லாம் குறைஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிரைமர் வந்து போர்ஸ வந்து ஓப்பன் போர்ஸா இருக்கிறத அதை மட்டும் தான், அதாவது எப்படி ஒரு செவத்துக்கு வந்து ஒரு வால் மாதிரி அந்த பாதுகாப்புக்காக தான் அந்த பிரைமர் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம கன்சீல் எல்லாம் பண்றோம். நம்ம ஸ்கின்னையும் அந்த ஸ்கின்னை வந்து பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பிரைமரை வந்து போடுறோம். அதே மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் ஃபிளாலெஸ்ஸா போறதுக்காக தான், இந்த பிளெண்டிங்லாம் நல்லா வர்றதுக்காக தான் நம்ம வந்து கன்சீலர் இந்த பிரைமரை நம்ம யூஸ் பண்றோம். பிரைமர் யூஸ் பண்ணிட்டு நம்ம இது போட்டோம்னா ஸ்கின் எதுவும் ஸ்பாயில் ஆகாது. ஸோ அதனாலதான் பிரைமர் யூஸ் பண்றோம். நம்ம ரொம்ப நேரமா வந்து பெண்கள் பத்தியே நான் கேட்டு இருந்தேன், பெண்களுக்கான மேக்கப் அது. ஆண்கள் பத்தியும் எனக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஆண்கள்லாம் மேக்கப் பண்ணலாமா, இல்லை ஆண்களுக்கு எப்படி பண்ணலாம், பெண்களுக்கும் ஆண்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லாரோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி தான் சார். கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரிலாம் தனித்தனியாலாம் கிடையாது. என்ன பாய்ஸ் வந்து நிறைய வெளியே வெயிலெல்லாம் நிறைய சுத்துவாங்க, ஆனா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாருமே நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நம்ம வந்து பியூட்டி இதோட லேடிஸ்க்கு வந்து எல்லா சர்வீஸும் பண்றோம். ஜென்ஸ்க்கு வந்துட்டு ஒன்லி ஃபார் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டும் ஹேர் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அவங்க வந்து இப்ப பொண்ணு பாக்குறாங்கக்கா, எனக்கு வந்து கொஞ்சம் கலர் வேணும், கலரா இருக்கணும் நான் அப்படின்ற மாதிரிலாம் வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரா ஃபேஷியலு, டெர்மாப்ரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் கொடுத்துட்டு டே க்ரீம் நைட் க்ரீம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் சஜஷன் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதே மாதிரி பெடிக்யூர்லாம் கேட்டே பண்ணிக்கிறாங்க. என் கால், ஆமா என் காலை அழகா பண்ணிக்கணும்க்கா, எனக்கு காலில் வெடிப்பு இருக்கு, ஸோ எனக்கு பெடிக்யூர் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு ஹேர் லெக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட், ஹீல் பீல்னு சொல்லுவாங்க, அது ஹீல் பீல் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கால் ரொம்ப அழகா கிளீன் ஆயிரும், நீட்டா இருக்கும். ஒரு சிலர் வேக்சிங்கே பண்ணிக்கிறாங்க, காலுக்கெல்லாம் வேக்சிங். ஜென்ஸ் வந்து வேக்சிங்கே பண்ணிக்கிறாங்க. ஆண்கள் தான் நான் சொல்றது பாத்தீங்கன்னா பாய்ஸ் பத்தி தான் பேசுறேன். ஆண்களே இப்படி பண்ணிக்கிறாங்க, கேக்குறாங்க.
இது இந்த ஜிம்முக்கு போறாங்க, ஸோ ஃபிட்னஸா இருக்காங்க அந்த மாதிரி அந்த கேட்டகரி. மாதிரியும் கேட்பாங்க. நார்மலா அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல அந்த மாதிரி இருந்தாலும் கேக்குறாங்க. ஓகே, நான் இப்போ மேக்கப்புக்கு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் தான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் இருக்க நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து மேக்கப் போட்டால் நம்ம ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோன்ற ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து எப்பயுமே ஆண்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மேக்கப் போட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரியாத மாதிரியும், இல்லை மேக்கப் இவங்களுக்கு நீ தனியாக ஒரு மேக்கப் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்களா ஆண்களை அழகுபடுத்துறதுக்கு? ஆக்சுவலி என்னன்னா அதுக்கு முன்னாடிலாம் பாய்ஸ் எல்லாம் மேக்கப்பே போட்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பா. இவங்க நல்லா அழகா பிரைட்டா இருப்பாங்க லேடிஸ். இவங்க ரொம்ப டல்லா இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் கேமரால வந்து இவங்கள நல்லா பிரைட்டா காமிச்சிரும். அந்த டல்னஸ் வந்து கேமரால தெரியும் நம்மளுக்கு. கண்டிப்பா. ஸோ இப்ப நம்ம பண்ற மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் இன்கிரீடியன்ட் அந்த இதுல இருக்க எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷப்பா காமிக்கும். அந்த மேக்கப் போடும்போது அந்த டயர்ட்னஸ் எடுத்துரும். டயர்டா அந்த மாதிரி டயர்டா இருக்க மாதிரிலாம் இருக்காது. ரெண்டாவது அவங்களுக்கு நிறைய ஓப்பன் போர்ஸும் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், ஆயில் ஸ்கின் இருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கே வந்து லேடிஸ் கூட மேக்கப் போடலாம், ஜென்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க லைட்டா டச்சப் மட்டும் போதுமே, நீங்க அவங்களுக்கு பண்றீங்களா அப்படியே லைட்டா இவங்களுக்கு போடும். அது கான்செப்டே கிடையாது. நம்ம ஃப்ரீயான்றதை விட அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நார்மலா ஜென்ஸ்க்கு போடுறதுதான். எல்லாராலும் மேக்கப் போட முடியும், பட் ஆனா அவங்களுக்கு போடும்போது இப்ப கண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு நான் பண்ணிட்டேன். ஜென்ஸ்க்கே நான் கேட்டேன், குரூம்க்கும் நம்ம பண்றது இருந்தா பண்ணிக்கோங்க. நம்மளது வந்து குரூம் மேக்கப் வந்து 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 7ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. ஸோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க வெளியே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சரி போயிட்டாங்க. போயிட்டு நான் அந்த பொண்ணுக்கு முடிச்சிட்டேன். செகண்ட் ட்ரெஸ்க்காக வெயிட்டிங். மாப்பிள்ள வராரு. உள்ள வந்த உடனே அவரு ரொம்ப டார்க், ரொம்ப டஸ்கி ஸ்கின்னு. அவங்க அந்த கன்சீலர் சரியா பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. லீடிங்ல இருக்க ஒரு சலூனுக்கு தான் போயிட்டு வராங்க அவங்க. அப்புறம் வந்தா ஃபுல்லா கிரே கலர்ல ஆயிடுச்சு. ஸ்வெட்டா ஊத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஃபுல்லா பாதி வழிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அங்க இருக்கவங்கலாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பே பண்ணா? 10,000 பே பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த இதுக்கு. அப்புறம் அவங்க ஃபேஷியல் பண்ணிட்டு பண்ணாங்களாமா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா வழிய ஆரம்பிச்சிருக்கு அந்த மேக்கப். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், வளைஞ்சிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க உடனே நிரஞ்சனா லைட்டா உங்களுக்கு டச்சப் பண்ணிடுறீங்களா? நான் வந்து இன்னொருத்தவங்க பண்ணதை நான் டச்சப் பண்ணக்கூடாது. இப்ப நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலதான் வரும் அந்த இது. சரி நீங்க சரியா பண்ணா ப்ரொசீஜர் அது வேற. ஜென்ஸோட மேக்கப் ப்ரொசீஜரே வேற. என்ன மேம் ஜென்ஸோட மேக்கப் ப்ரொசீஜர்? சீக்ரெட் ஆச்சு. நீங்க திரைமொழி சேனலுக்காக வந்து நீங்க அந்த சீக்ரெட் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம அவங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஓகே. ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். இவங்களுக்கு அதேதான். அவங்களோட அண்டர்டோன் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கணும், ரொம்ப ஹெவியாலாம். அதே மாதிரி பவுடர் பண்ணும்போது கூட லூஸ் பவுடர் பண்ணணும். காம்பேக்ட் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல காம்பேக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பஃபூன் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம நேச்சுரல் பவுடர், நேச்சுரலா இருக்க ஹூடா, அந்த மாதிரி மேக்கு, கிரைலான்னு, ஸோ இந்த மாதிரியான லூஸ் பவுடரே ப்ரெஸ் பண்ணாவே சூப்பரா இருக்கும். அது கொஞ்சம் டெக்னிக்லாம் இருக்கு. அந்த டெக்னிக்ல நம்ம ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி ஐப்ரோஸ் மேல எல்லாம் அந்த மியூசிக்கிட்ட எல்லாம் வந்து நிறைய பவுடரியா இருக்கும். ஸோ அது டெக்னிக்கலா அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது, நிறைய பேர் நல்லா பண்றாங்க, ஜென்ஸ்க்கும் பண்றாங்க. அதை ப்ரொஃபஷனலா பார்த்து அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரீயா பண்ணுங்க, இவங்களுக்கு தான் பண்றீங்களான்னு தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லவே வேணாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டெக்னிக்கலா ஒர்க் பண்ணாதான் ஜென்ஸ் மேக்கப் நல்லா இருக்கும். அது மாதிரி ஹேர் செட்டிங்கும் இப்ப நிறைய பேர் ஹேர் செட்டிங்லாம் நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணி ஹேர் செட்டிங்லாம் பண்ணி கொடுத்துரும். ஓகே மேம். ஸோ இப்போ அந்த விஷயத்த கன்டினியூ பண்ணிக்கலாங்களா? அந்த ஒரு திருமணத்துல என்ன நடந்துச்சு? நீங்க எதை டச்சப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? அத நான் அந்த இதுல வந்துட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்க கை வச்சு அது யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. இப்ப நான் என்னோட பிராண்டை போடும்போது அது செட் ஆகாது. ஸோ அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னு கேளுங்க ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்புறம் நான் என்ன சொன்னா, சரி நான் 12,000 மேக்கப்பே நான் போட்டுறேன், எனக்கு 7 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டேன். எப்படி அப்பதான் சூப்பரா இருந்தது, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஓகே. அவர் ரொம்ப ஹாப்பி. அவரு எனக்கு இன்னைக்கு நிறைய லீட் கொடுக்குறாரு. பொலிட்டீஷியன் லைன்ல இருக்கவங்க தான். ஸோ அவங்க வந்து எனக்கு இப்ப நிறைய லீட் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஆண்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா டஃப், டீட்டெயிலாக சொல்லுங்களேன், என்ன விஷயம் டஃப்பாக இருக்கு மெயினா? ஆண்கள் வந்து இந்த விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கிட்டா மேக்கப் உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு மேக்கப்பும் உங்களுக்கும் ஒரு லிங்க் கிடைக்கும். பட் இந்த விஷயம் நீங்க பண்ணலைன்னா உங்களுக்கு மேக்கப் எவ்வளவு பண்ணாலும் செட் ஆகாதான், என்ன விஷயம் நாங்க பண்ணணும்? ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு மேரேஜ் புக் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி ஸ்கின் கேர் எடுத்துக்கணும். ஃபேஷியல் போகணும். 20 days ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் அந்த மாதிரி டீட்டெயில்லாம் பண்ணி தண்ணி நிறைய குடிக்கணும். ஓகே. ஸோ டே க்ரீம், நைட் க்ரீம், ஃபேஸ் வாஷ் எல்லாம் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். ப்ளஸ் அவங்க சூஸ் பண்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் பெஸ்டான மேக்கப் ஆர்டிஸ்டா சூஸ் பண்ணிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க பெஸ்டான மேக்கப் ஆர்டிஸ்ட்? எப்படி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப ப்ரீவியஸா அவங்க யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத போட்டோஸ் அனுப்ப சொல்லுங்க. அப்படியே டவுட்டா இருந்தாலும் நேரா ஒரு ட்ரையல் பாக்குறதுல தப்பே கிடையாது. ஒரு 3000 அந்த ட்ரையல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையல் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம வந்து பெரிய ஈவெண்ட் இது, லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணுவோம். பட் ஆனா அந்த 3000 5000க்கு தான் பேரம் பேசுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ட்ரையல் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி நிறைய ஜென்ஸ் வந்து எல்லாம் ட்ரையல் கூட அட்டன் பண்ணிடுவாங்க, அங்க ஸ்பாட்ல வரத்துக்கு லேட் பண்ணுவாங்க. அப்ப வந்து நாங்க டெக்னிக்ல வேற மாதிரி மாத்தணும். ஆனா ரொம்ப நேச்சுரலா தான் இருப்பாங்க. டெக்னிக்ல மாத்தி பண்ற மாதிரி ஸ்பீடா எடுக்கணும் ஒரு விஷயத்த வந்து அவங்க டைம்க்கு அங்க போனோம்னா டெக்னிக்கல மாத்தி நாங்க பண்ணணும்.